Good evening, student. 9th standard today's subject is science. Science physical science second lesson. Last class oda continuity. Last class enna paathom the free falling object paathom. Okay va, free motion of freely falling body என்ற ஒரு கான்செப்டை பார்த்தோம். அந்த கான்செப்டை அடுத்து நெக்ஸ்ட் கண்டினியூட்டி என்னென்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இதோட கண்டினியூட்டி என்னது? டுடே கிளாஸ் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் என்ன? ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம் பீரியடில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கவர் பண்ணாவே யூனிஃபார்ம் மோஷன். சரி, ஓகே. ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன்னா லீனியர் மோஷன். ஆப்ஜெக்ட் ட்ராவல் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன்னா அது என்னது? லீனியர் மோஷன். அதே அடுத்த நெக்ஸ்ட் கேஸில் ஆப்ஜெக்ட் ட்ராவல் இன் எ சர்க்குலர் பேத். ஆப்ஜெக்ட் ட்ராவல் இன் எ சர்க்குலர் பேத்னா சர்க்குலர் மோஷன். இப்போ நான் என்ன பேசுகிறோம்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போது சர்க்குலர் பேத்தில் ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் பீரியடில் கவர் பண்ணாருன்னா அதுக்கு தான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். Take a pieces of thread and tie a small pieces of stone at one of its end. Rotate the stone to describe a circular path with constant speed by holding the thread at the other end. Now release the thread and let the stone go. Can you tell the direction in which the stone move after it is released? ஒரு ஸ்டோனை எடுத்து ஒரு த்ரெட்டில் டைப் பண்ணிட்டு அதை ரொட்டேட் பண்ணும்போது நம்ம ஹேண்ட்லேருந்து விட்டோம்னா அது எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணோம்? அப்போது அவர் வந்து எதுனா ஒரு டேஞ்சன்ட் லைனில் தான் ட்ராவல் பண்ணுவார். சர்க்குலர் பேத்து மேலே ஒரு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் வரலையே, அது போல் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணோம். அதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். If you carefully observe on being released, the stone move along a straight line tangential to the circular path. சர்க்குலர் பேத்தோட மேலே ஒரு டேஞ்சன்ட் லைனை ட்ரா பண்ணால் எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, அதே மாதிரி தான் நமக்கு அந்த கல் வந்து பறந்துருக்கும். This is because once the stone is released, it continue to move along the direction it has been moving at that instant time. எதனா ஒரு instant timeல this show that the direction of motion change at every point when the stone was moving along the circular path travel பண்ணும்போது அந்த ஸ்டோன் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒரு என்னது தீட்டா ஆங்கிளில் டிவியேட் ஆகி ரொட்டேட் ஆகிட்டே இருப்பார். When an object is moving with a constant speed along a circular path கான்ஸ்டன்டான ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது the velocity change due to the change in the direction. வெலாசிட்டியில் சேஞ்சஸ் வராரு. Hence it has an accelerated motion. Acceleration change in velocity divided time period. வெலாசிட்டியில் சேஞ்சஸ் வந்தாவே டைமை பொறுத்து சேஞ்சஸ் வந்தாவே அதுக்கு ஆக்சலரேஷன் பேர். ஃபார் எக்ஸாம்பிள், ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன், ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த் and the tip of seconds hand of a clock are all accelerated motion. If an object moving along a circular path of radius r, ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பேத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. சர்க்குலர் பேத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஆப்ஜெக்டோட சர்க்குலர் பேத்தில் ட்ராவல் பண்ணுறாருனாவே அப்போ அவருக்கு என்னது ரேடியஸ் இருப்பார். டைம் வந்து கேபிட்டல் டி. டைம் டெக்ஸ் டைம் கேபிட்டல் டி டு கம் பேக் to its starting position. then the ஸ்பீடுக்கு circumference divided time period. circumferenceக்கு 2πr divided t. அப்போ v equal to 2πr divided tr per. v equal to 2πr by t வெலாசிட்டிக்கு, அதாவது ஸ்பீடுக்கு ஃபார்முலா சேஞ்ச் ஆகுறாருன்னா 2πr போகிறனாவே அப்போ அந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பேத்தில் ட்ராவல் ஆகிருக்காருன்ட்டு நம்ம கான்செப்டுக்கு வந்துடணும். அடுத்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அண்ட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் மைய விலக்கு விசை. மையத்துலேருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே போகிறார். அதுதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். A body is said to be accelerated if the velocity of the body change either in magnitude or in direction. ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆகிறாருனாவே அப்போ அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியில் சேஞ்சஸ் வருது. ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியில் என்ன நடந்திருக்கு, சேஞ்சஸ் ஆகிருக்காருன்னு நம்ம கான்செப்ட் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ the motion of a stone in circular path with constant ஸ்பீடில் சர்க்குலர் path traveler and continues. Change of direction
is an accelerated motion. In this case, there must be an acceleration acting along the straight another string directed inward. இதில் சென்ட்ரிபிட்டல்னாவே மைய நோக்கு விசை, சாரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா மைய நோக்கு விசை, சாரி நான் மைய விலக்கு விசைன்னு சொல்கிறேன் ஸ்டூடெண்ட், சாரி ஸ்டூடெண்ட். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் என்னது, மைய நோக்கு விசை. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் டூ என்னது, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டுவோர்ட் த சென்டர் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்டை நோக்கி ஃபார்ம் ஆகிட்டோம். எனிவே directed inward, which makes the stone to move a circular path. This acceleration is known as centripetal acceleration. This force is a centripetal force. Since the centripetal acceleration is directed radially toward the center of the circle, centripetal acceleration directed radially toward the center of the circle, the center of the circle நோக்கி நடந்திருப்பார். இது centripetal acceleration, centripetal force. Okay, then the centripetal force must act on the object radially toward the center point. Centripetal force எங்க act இருக்காரு, toward the center point. Let us consider an object of a mass m moving along a circular path of radius with velocity v. m mass of the object r radiusல v என்ற velocityல travel பண்ணிட்டு இருக்காரு. The centripetal acceleration formula, centripetal accelerationக்கு centripetal acceleration a equal to v square by r. The magnitude of centripetal force F equal to ma, mass into acceleration. F equal to ma எழுதுவாங்க, அதான் F equal mனா mass, a is mean by acceleration. Anyway, F equal to mass into centripetal acceleration. Therefore massக்கான ஃபார்முலா வந்து mv square. Therefore F equal to mv square by r. ஏன்னா ஆக்சலரேஷனுக்கு என்னது, மாஸுக்கு m வந்துடும், ஆக்சலரேஷன் v ஸ்கொயர் பை ஆர்ன்றதால mv ஸ்கொயர் பை ஆர். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா mv ஸ்கொயர் பை ஆர்ன்றது காமனான ஃபார்முலா. இது எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. தென் any force like gravitational force, fractional force, magnetic force, electrostatic force etc. may act as a centripetal force கனெக்ட் ஆகணும். அடுத்து சென்ட்ரிஃபிகல், இதுதான் மைய விலக்கு விசை. சென்ட்ரிபிட்டல்னா மைய நோக்கு விசை, சென்ட்ரிஃபிகல்னா மைய விலக்கு விசை. Take a piece of rope and tie a small stone at one end, hold the other end of the rope and rotate it such that a stone follow a circular path. Do you experience and pull or push in your hand? கையில் கல்லை கட்டி சுற்றும் போது அது இழுக்கிறியா, அது ஒன்று விட்டு இழுத்துன்னு போதா, புல் ஆர் புஷ்ன்றது தான் நம்ம விஷயமே. ஓகே, அடுத்து இன் திஸ் ஆக்டிவிட்டியில் a pulling force that act away from the center is experienced. சென்டர்லேருந்து அந்த ஃபோர்ஸு இழுத்துட்டு வெளியே போகுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. This is called centrifugal force. Force acting on the body away from the center of the circular path is called centrifugal force. Second question, centrifugal forceக்கான ஆன்சரு டிஃபைன் ஃபஸ்ட்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, செகண்ட் வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதணும். சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கு பாருங்க ஸ்டூடெண்ட். The force acting on your body away from the center of the circular path is called centrifugal force. வெளியே போயிட்டுருக்காரு, சென்டர் பாயிண்ட் வந்து வெளியே போயிட்டாருன்னா சென்ட்ரிஃபிகல், சென்டர் பாயிண்ட்டை நோக்கி போனார்னா சென்ட்ரிபீட்டல். Anyway, the centrifugal force act in direction which is opposite to the direction of the centripetal force. Centripetal force opposite act ஆனால் அதுதான் என்னது, centrifugal. Its magnitude is same as that of centripetal force. Example, the dryer in a washing machine is an example for the applications of centrifugal force. சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகுறது. வாஷிங் மிஷின் துணி வந்து வெளியே தள்ளலாம் மேலே. நெக்ஸ்ட் அதை விட இன்னும் சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், நம்ம கிரைண்டரில் மாவு அரைக்கிறோம் இல்லையா, அப்போ கிரைண்டரும் என்ன இதில் ஃபங்க்ஷன் ஆகிறாரு, சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுன்ற ப்ராசஸ் தான். வென் யூ go for a ride in a merry-go-round,
இன்னும் என்னது மெரிகோ ரவுண்ட்னா இந்த ஒரு ராட்டத்தில் சுற்றுறது அது குழந்தைங்க விளையாடல பார்க்கில். யூ வில் experience an outward pull as merry-go-round rotate about vertical axis. This is due to centrifugal. இந்த merry-go-roundன்ற விளையாட்டு சுற்றுறோம் இல்லையா, அதுவும் என்னது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நமக்கு டுடே கிளாஸ் எடுத்தாச்சு. இந்த அசைன்மெண்ட் எழுத வேண்டியது என்னன்றதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சம்மரியில் இதில் ஓகே ஸ்டூடெண்ட், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அண்டு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். டுடே அசைன்மெண்ட்டு 2 கொஸ்டின். டிஃபைன் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கான ஆன்சரை நான் இப்போ உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஃபோர்ஸ் விச் ஆக்ட் ஆன் எ பாடி மூவிங் இன் எ சர்க்குலர் பேத் அண்டு directed towards the center point is called centripetal force. Centripetal forceக்கான ஆன்சரை அகைன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். centripetal force then centrifugal force arising from the body's inertia which appear to act on a body moving in a circular path and is directed away from the center point is called centrifugal force. Centrifugal forceக்கான ஆன்சர் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த 2 கொஸ்டின் அசைன்மெண்ட் எழுதி அனுப்புங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் லெசனுக்கான கொஸ்டின் ஆன்சர் எழுதி அனுப்பணும். அதுக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.